ஆடி மாதம் ஆனாலே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் ஒரு நிம்மதி. அதுவும் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸோட ஐ திங்க் இந்த ட்ரெஸ்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்போ போனாலும் எங்கே போனாலும் இந்த பிள்ளையார் கோயிலில் கும்பிட போட்டு போனால் தான் நல்லபடியாக ஊர் போய் வந்து சேருவோன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அதனால் அங்கேயே ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி போனது அம்மா சைடு குலதெய்வம் தான். இப்படி சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்கப்பட்டது அம்மா சைடு குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வம்னாலே பசங்க இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட் புதுசாக ஒரு குலதெய்வத்தை மாற்றி விட்டுட்டு இங்கே தான் கம்பல்சரி போகணும் வருஷம் அப்படின்ற மாதிரியும், இந்த ஆடி மாதம் வந்தால் நாங்களாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு அம்மா சொல்லும் போது நான் இல்லாமையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல வேலை எனக்கு இது வரைக்கும் அது மாதிரி ஆனதில்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் 2 சைடு குலதெய்வ கோயிலுக்கும் கம்பல்சரி போயிட்டு தான் இருக்கேன். பட் நிறைய பெண்களோட ஒரு சின்ன ஃபீலிங்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் யோசிச்சிருக்கேன், எனக்கு நடந்ததில்லை பட் யோசிச்சிருக்கேன், நம்ம இல்லாமல் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்கல்ல, நம்ம இருக்க மாட்டோம்ல அங்கே அப்படின்ட்டு. எங்கே மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய இடத்துல நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது லைட்டாக கலங்க தான் செய்யுது. சரி அதை விடுங்க. இன்றைக்கி நல்லபடியாக போய் கூட்டமே இருக்காதுன்னு நம்பி போனால் சண்டே அதுவும் போனதாலே ஒன்றும் செம்ம கூட்டம். கிட்டத்தட்ட 1 ஹவராக வெயிட் பண்ணி சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வேறு வேலை ஒரு பிரியாணியும் போட்டாச்சு. இன்றைக்கி தான் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணேன். பிகாஸ் அவருக்கு பிடிச்ச லெக் பீஸ். எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் வந்து இது மாதிரி லெக் பீஸ் வந்தால் எனக்கு கூடன்னு வரா. ஸோ அவர் ஞாபகங்களோட அந்த பிரியாணியை முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் போயாச்சு. டாட்டா.